வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோஜூம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5.1 மற்றும் 7.1 ஹோம் தியேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரோஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 5.1 ஹோம் தியேட்டர் வரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான சவுண்ட் டெக்னாலஜி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது ஆரம்ப காலங்களில் மோனோ சவுண்ட் டெக்னாலஜி மட்டும்தான் இருந்துச்சு. மோனோ சவுண்ட் டெக்னாலஜினா என்னன்னு பார்க்கலாம். மோனோ சவுண்ட் டெக்னாலஜினா ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு சேனல் சவுண்டு. அதாவது இந்த ஒரே ஒரு ஸ்பீக்கரில் தான் எல்லா விதமான மியூசிக் அண்டு வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்தது தான் ஸ்டீரியோ சவுண்ட் டெக்னாலஜி. ஸ்டீரியோ சவுண்ட் டெக்னாலஜினா என்னென்னா, ஸ்டீரியோனா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பீக்கரும் ரைட் சைடு ஒரு ஸ்பீக்கரும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டீரியோ சவுண்டை நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது 3D எஃபெக்டில் இருக்கும். ஆனால் ஸ்பீக்கரில் கேட்கும்போது 3D எஃபெக்டில் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் 5.1 சவுண்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 5.1 ஹோம் தியேட்டர்னால் என்னென்னா 5 ஸ்பீக்கரும் ஒரு ஊஃபரும் இருக்கும். இதே போல் 7.1 ஹோம் தியேட்டர்லையும் இருக்கும். அதில் 7 ஸ்பீக்கரு ஒரு ஊஃபர் இருக்கும். ஸோ இந்த 5.1 ஹோம் தியேட்டரில் 5 ஸ்பீக்கர் ஒரு ஊஃபர் மொத்தம் 6 ஸ்பீக்கர் இருக்கும். சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது மொத்தம் 6 ட்ராக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த 6 ட்ராக் என்னென்னா, ஃப்ரண்டில் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், அடுத்து சென்ட்ரலில் ஒரு ஸ்பீக்கர், லாஸ்ட்டாக ஹூப்பர் ஒன்று. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்க போகிறீங்க, எல்லாம் அசம்பிள் பண்ண போகிறீங்க. அதில் 5 சின்ன ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, ஒரு சப்வூஃபர் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராக கொடுப்பாங்க. இந்த பெரிய ஸ்பீக்கர் சப்வூஃபர் பேஸ் மட்டும்தான் வரும். மற்ற 5 சின்ன ஸ்பீக்கரில் மியூசிக் அண்ட் வாய்ஸ் மட்டும்தான் வரும். சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இதை 6 ஸ்பீக்கர் ட்ராக்கையும் அப்போவே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் மியூசிக் மட்டும்தான் வரும். சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் மியூசிக்கோட சரௌண்டிங் சவுண்ட் மட்டும்தான் வரும். சென்டர் ஸ்பீக்கரில் வாய்ஸ் மட்டும்தான் வரும். அடுத்து சப்வூஃபரில் பேஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுன்னா உங்கள் 5.1 ஹோம் தியேட்டரை ஒவ்வொரு ஸ்பீக்கரை தனித்தனியாக லைன் கொடுத்து செக் சாங்ஸை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த சரௌண்டிங் சவுண்டு தான் எல்லோரும் 3D சவுண்ட் டெக்னாலஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது 3D சவுண்ட் டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா 3D சவுண்ட் டெக்னாலஜி எல்லா சைட்லேருந்தும் சரௌண்டிங் சவுண்டு வரணும். ஆனால் இந்த சரௌண்டிங் ஸ்பீக்கரில் அப்படி சவுண்டு வரல. ஸோ இது 2D சவுண்ட் டெக்னாலஜி தான். ஸோ அப்போ தான் இது கூடவே எக்ஸ்ட்ரா 2 சரௌண்டிங் சேனல் ஆட் பண்ணி 7.1ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 7.1 சேம் 5.1 மெத்தேடு தான். ஆனால் தலைக்கு மேலே 2 எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் ஸ்பீக்கர் இருக்கும். இந்த தலைக்கு மேலே இருக்கும் இந்த 2 ஸ்பீக்கரும் எக்ஸ்ட்ரா ஒரு டைரெக்ஷன்லேருந்து சவுண்டு வர்றதுனால இதை 3D சவுண்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம், இல்லை 7.1ன்னு சொல்லலாம். இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் தேட்டரில் பார்த்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். நீங்கள் புது படம் பார்க்கும்போது அந்த படம் 5.1 அல்லது 7.1ல் ரெக்கார்ட் பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சரௌண்டிங் சவுண்ட் கிளியராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு எதாவது வீடியோஸ் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.